கெயில் விவகாரத்தில் விவசாயிகள் அறிவித்துள்ள போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுடன் களமிறங்கி மக்கள் நல கூட்டணி போராடும் என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள மதிமுக தலைமை நிலையத்தில் நடைபெற்றது. இதில் வைகோ, ராமகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தின் மூலம் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள் நல கூட்டணி தொடங்குவதாக அறிவித்தார். நாளை நாகை, கடலூர் மாவட்டங்களில் பிரச்சாரம் நடைபெறும் என்றார். தங்கள் கூட்டணியில் எந்தவித விரிசலும் இல்லை என்றும் வைகோ குறிப்பிட்டார். இத்தனைக்கு பிறகும் கூட 4 கட்சி தலைவர்களும் 15 நாள் முன்வரை சேர்ந்து பேட்டி கொடுத்தார்கள், இப்பொழுது தனித்தனியாக பேட்டி கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் கூட சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்து கரம் கோர்த்து நிற்பது பல வட்டாரங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. சேர்ந்துதான் சாப்பிட்டாங்க, இப்ப கொஞ்ச நாளா தனித்தனியா சாப்பிடுறாங்க என்று சொல்லுகிற மாதிரி இருக்கு. நாங்கள் எண்ணத்தால், கருத்தால், சிந்தனையால், பேச்சால், செயலால் நாங்கள் ஒருங்கிணைந்து இருக்கிறோம். இன்று நேற்று திடீரென்று ஏற்பட்ட முயற்சி அல்ல. ஜூலை 27 தேதி 2015 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 7 மாத காலம் நாங்கள் இதற்காக திட்டமிட்டு எல்லா பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து இதுதான் மக்கள் நல கூட்டணி என்று நாங்கள் பிரகடனம் செய்து நிரூபித்து விட்டோம்.